கேரளாவுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரிதாபம் தான் சொல்லணும். இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நிறைவேற்றணும்னா நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்கும். அது மெஜாரிட்டி அப்படி கிடையாது. கேரளாவா, தமிழ்நாடா, ஆந்திராவா, தெலுங்கானாவா, கர்நாடகா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு நம்பர்ஸ் இருக்கு. ஜனநாயகத்திற்கு எதிரானது, இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது, உள்ளாட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களித்தவர் யாருன்னா நம்முடைய தென் மாநிலம், குறிப்பாக தென் மாநிலங்கள். வட மாநிலங்கள் சில மாநிலங்கள் இருக்காங்க. மக்களவை மற்றும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவும், பெண்களுக்காக 33 விழுக்காடு ஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொண்டு வருவதற்கு மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசு இப்பொழுது அறிவித்துள்ளது. பெண்களுக்கான 33 விழுக்காடு ஒதுக்கீடு, அதை நாம் அனைவரும் வரவேற்கிறோம். நாங்கள் எதிர்க்கட்சிகள் முக்கியமாக அங்கே அந்த பெண்களுக்குண்டான அந்த 33 விழுக்காடு அதை சென்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரின. ஆனால் அதை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இப்பொழுது திடீரென 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அந்த பெண்களுக்கான ஒதுக்கீடு, அது மட்டுமல்ல தொகுதி மறுவரை என்ற பெயரில், டீலிமிட்டேஷன் என்கிற பெயரில் தென் மாநிலங்களுக்கு உரிய அந்த எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை குறைக்கவும், வட மாநிலங்களுக்கு அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ஒரு முயற்சியை ஒன்றிய அரசு எடுத்துள்ளது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல, பலமுறை சொன்னது போல, பெண்களுக்கான அந்த 33 விழுக்காடு அந்த ஒதுக்கீடை நாங்கள் வரவேற்கிறோம். அதே வேளையில் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை, அதற்குண்டான தெளிவான எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் நாடாளுமன்ற அந்த கமிட்டி, பார்லிமெண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கமிட்டி இது சம்பந்தமா விவாதிக்கும்னு சொல்றதுக்கு சரி, பல பாஜகவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி உட்பட இது சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும். தென் மாநிலங்களுக்கு உண்டான அந்த எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடாது. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் எண்ணிக்கைங்கிறது மொத்த நாடாளுமன்றத்தில் இப்போ என்ன சொல்றாங்கன்னா 50 விழுக்காடு அந்த மக்களவையுடைய எண்ணிக்கை, தொகுதியினுடைய எண்ணிக்கையை உயர்த்த போறேன்னு சொல்றாங்க. 543 தொகுதியிலிருந்து 816 உயர்த்தப்படும் பொழுது மாநிலங்களுக்கு உண்டான அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அது குறைக்கக்கூடாது நம்ம சொல்றோம். பொதுவா எண்ணிக்கைலாம் குறையாதுங்க, அதெல்லாம் தமிழ்நாடுக்கு கூட, எல்லாம் கூடுறது சரி. ஆனால் அப்படி 540 816 உயர்த்தும் பொழுது இப்போ தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட 77 விழுக்காடு இருக்கு, 7% ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அது 816 உயர்த்தும் பொழுது அது ஜனத்தொகையின் அடிப்படையில் அவங்க உயர்த்தினால் அது கிட்டத்தட்ட 5 விழுக்காடு 5% குறைக்கிறோம். 2% நம்ம குறைய போகுது. இதே இது உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி உயர்த்தும் பொழுது கிட்டத்தட்ட 80, இப்போ தற்சமயம் 80 இருக்கு உத்தரப்பிரதேசுக்கு, அது கிட்டத்தட்ட 143 உயரும். அவங்களுக்கு அதே 14%, அது அப்படியே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகும். கேரளாவுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரிதாபம் தான் சொல்லணும். இப்போதைக்கு அவங்களுக்கு 20 MP, லோக்சபா MP இது இருக்கு. அது இந்த 816 உயரும் போது அதே 20 தான். ஆனால் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 விழுக்காடு குறையுது. மத்திய பிரதேஷ் எடுத்துக்கோங்க, வட மாநிலம் மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 29 தொகுதிகள் 52 தொகுதியாக உயரும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2 விழுக்காடு உயருது. இதுதான் நம்ம இது பண்றோம். நம்முடைய பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் 19 என்ன சொல்றாங்களா, 50% ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் எந்தவித அதிகாரப்பூர்வமான அரசு அறிக்கை அதுல இந்த மாதிரி தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு உண்டான அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் குறையாது தெளிவான விளக்கம் எதுவும் கிடையாது. இப்போ என்னன்னா அடுத்து என்னன்னா இதுல அவங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்கு. அது ஒரு அரசியல் அமைப்பு.
அதுதான் இதை முடிவு செய்யும். இந்த மசோதா பாஸ் ஆகாது. ஏன்னா இதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நிறைவேற்றணும்னா நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்கும். அது மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அது நடக்காது, ஒருவேளை அந்த பில் பாஸ் ஆச்சுன்னா கூட அடுத்து என்னன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு கமிஷன் அமைப்பாங்க. அதுதான் முடிவு செய்யும். அவங்க அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் சட்டங்கள் படி நாங்கள் 2011 சென்சஸ் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. 2011 சென்சஸ் படி பார்க்கும்போது பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் வச்சு மக்கள் ஜனத்தொகையுடையது, நாட்டுடைய ஜனத்தொகை, மாநிலங்களோட ஜனத்தொகை, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ உயர்த்தணும் நாங்கள் சட்டப்படி தான் நாங்கள் செய்ய முடியும்னு அவங்க செய்யும் பொழுது அப்போ என்னன்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு நிவாரணம் கிடைக்காது. இது என்னன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாகும். உங்களுக்கே தெரியும், இப்போ தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு பாஜக அல்லாத பிற மாநிலங்கள், பிற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு உரிய திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு உண்டான நிதி வர்றது கிடையாது. அது அவங்களே அதை அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, ஒன்றிய அரசு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போவே அந்த நிலைமை. நாளைக்கு நமக்கு மக்களவையில் நம்மளுடைய அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அந்த எண்ணிக்கை குறையும் பொழுது என்ன ஆகுனா, தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த கொள்கைகள், பப்ளிக் பாலிசிஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான திட்டங்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு உண்டான நிதியாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கும். இப்போ என்னன்னா எல்லாத்துலேயும் அவங்க திணிக்கிறாங்க. கலாச்சார திணிப்பு, மொழி திணிப்பு எல்லாம் செய்யும் பொழுது ஓரளவு நமக்கு பாதுகாப்பு என்னன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு. இப்போ இந்த எண்ணிக்கையை அவங்க உயர்த்தும் பொழுது அதுக்கு உண்டான அந்த பாதுகாப்பை நம்ம இழக்கிறோம். நீங்க அவங்க வட மாநிலங்கள் இருக்கிற அந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு கேரளாவா, தமிழ்நாடுவா, ஆந்திராவா, தெலுங்கானாவா, கர்நாடகா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நமக்கு நம்பர்ஸ் இருக்கு. வட மாநிலம் இருக்கிற அந்த எண்ணிக்கை, மக்களவையில் இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படை எந்த மசோதா வேணாலும் நம்ம நிறைவேற்றலாம். இப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் ஒன்று இருக்கு. நீங்க யூபியில கொண்டு வர திட்டங்களும் சரி, மத்திய பிரதேசத்தில் கொண்டு வர திட்டங்களும் சரி, அது நம்ம தமிழ்நாட்டிலேயோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா கலாச்சாரம், ஜனத்தொகை, நம்மளுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையும் நம்ம வேறுபடுறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி அவங்க ஒரு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் நீங்க நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய இதை குறைக்கும் பொழுது அவங்க என்னன்னா அவங்க இதெல்லாம் அவங்க திணிக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரானது, இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது, உள்ளாட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். தென் மாநிலம் மாத்திரம் ஒரு இதுக்குள்ள சுருக்க விரும்பல. என்னன்னா இப்போ குடும்ப கட்டுப்பாடு மூலமே ஜனத்தொகையை கட்டுப்படுத்துற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். தென் மாநிலம் சுருக்க இது யார் நிறைவேற்றினாங்கன்னா முக்காசி தென் மாநிலம் நிறைவேற்றினாங்க. இந்த ஜனத்தொகை கட்டுப்பாடு மூலம் ஒரு பொருளாதார வளர்ச்சி, மாநிலங்களுடைய வளர்ச்சி, அதன் மூலியமா நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களித்தவர்கள் யாருன்னா நம்முடைய தென் மாநிலம், குறிப்பா தென் மாநிலங்கள். வட மாநிலங்கள் சில மாநிலங்கள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதை தண்டிக்க ஒரு நல்லது செஞ்சிருக்கோம். அன்றைய 1947 நம்ம விடுதலை கிடைச்ச போது அப்போ நம்முடைய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, கண்டிப்பா நம்முடைய இருக்கிற இந்த வறுமையிலிருந்து மீண்டு வரணும்னா, பொருளாதார வளர்ச்சி அடையணும்னா எல்லா மாநில அரசுகளும் இந்த ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த ஃபேமிலி பிளானிங் பாலிசி, நம்முடைய குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் முறையா அதை கடைபிடிச்சு அதுக்குண்டான முயற்சிகள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதன் விளைவாக இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே அடைஞ்சிருக்கும். இன்னைக்கு நல்லது செஞ்சதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுது. இதுதான் என்னுடைய முக்கியமான கவலை. என்னுடைய கவலை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் பாஜகவை தவிர்த்து, பாஜகவில் கூட்டணியில் இருக்கும் அதிமுக போன்ற இயக்கங்களும் தயவு செய்து இந்த நேரத்தில் இதற்குண்டான அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்னுடைய பணிவான ஒரு கோரிக்கையார்.